அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாப் பாட்டியாலா அப்படிங்கிற பகுதி. இந்த பொண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரித்து அவங்களுடைய பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த சிரிப்பு அடுத்த சில மணி நேரத்தில் இல்லாமல் போனது தான் பார்த்திங்கன்னா வேதனையான செயல். இந்த கேக் அதாவது வீட்டுக்குள்ளே அழகாக 10 வயசு ஆகுது இந்த பொண்ணுக்கு. வீட்டுக்குள்ளே அழகாக நம்ம சிம்பிளாக ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேக் வாங்கி குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த பொண்ணு கேக் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கேக்கெலாம் சாப்பிட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க. எல்லாமே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டு சிகிச்சைப்பட்டு வராங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொண்ணு சிவியராக அஃபெக்ட் ஆகிடுச்சு. நில குழஞ்சி போனவங்க சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துட்டாங்க. ஸோ இப்படி கேக்கில் அப்படி என்ன மிக்ஸ் ஆகிருந்தது, எதனால் இவங்க இறந்தாங்க, ஏன்னா குடும்பமே அஃபெக்ட் ஆன காரணத்தினால அப்படி என்ன சிவியர் ஆகிடுச்சு, ரொம்ப கெட்டு போனதா, உள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. போலீஸ் இப்போ அந்த பேக்கரி ஷாப் ஓனரை பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க. தயவு செஞ்சு இந்த உணவு பண்டம் விற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லா கடைகளிலுமே உடனே எங்கள் கடையில் உணவு தர சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை மாட்டி வச்சா மட்டும் போதாது. ரொம்ப இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது தப்பு கிடையாது. எல்லா சின்ன சின்ன கடைகளில் கூட வச்சுருக்காங்க. எப்படி ஹைஜீனாக இருக்குது அந்த இடத்துல, ஒரு என்ன சொல்ல வரேன், ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் இருக்குது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது குவாலிட்டியாக இல்லை, தரம் இல்லாமல் இருக்குது, சரியாக பராமரிக்க மாட்டுறாங்க. அப்படிக்கு கடைகளுமே பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டை மாற்றி வச்சுருக்காங்க. அங்கே அது ஃபேக்கான சர்டிஃபிகேட்டாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு பார்க்க போகிற மக்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிடலாம், ஒரு எடிட் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிடலாம். ஒரு சாதாரண கடைக்கு விசிட் வர போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சின்ன கடைக்காரங்களும் எங்கள் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியானது அப்படின்ட்டு நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம், சர்டிஃபிகேட்டை மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவு உண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியப்படுத்தணும். இப்போ ரீசெண்டாக தான் குறைஞ்சி ஒரு 4-5 வருஷமாக தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, அவர் பேர் எனக்கு தெரியல, எல்லா கடைகளுக்குமே போய் செக் பண்ணி சீல் வச்சுட்டு இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு ஊருக்கோ, ஒரு ஊர் அப்படின்னா ஒரு மாநகராட்சி நகராட்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா சில ஆஃபீஸர்ஸ் போட்டு எல்லா கடையிலுமே விசிட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி விசிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, திருப்பி வரமாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக இருக்கணும். இந்த பாருங்கள், வீணாக ஒரு 10 வயசு சிரிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பொண்ணு அடுத்த நொடி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஸோ தயவு செஞ்சு கடைக்காரங்களும் கவனமாக இருங்க. நீங்கள் காசு வாங்குறீங்க, அதுக்கு தக்கன தான் காசு வாங்குறீங்க, கம்மியாக வாங்குறது கிடையாது. உங்கள் லாபத்தை சேர்த்து தான் நீங்கள் காசு வாங்குறீங்க. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவங்களுக்கு குறைஞ்ச அளவு குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுத்து அவங்க உயிர் போக முடியாத அளவுக்கு, ஏன்னா சின்ன சின்னதாக அஃபெக்ட் ஆகிறது வேறு, ஒரு என்ன சொல்ல வரேன், ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று சிம்பிளாக நடந்தால் கூட மேனேஜ் பண்ணிடலாம். பட் உயிர் போடுங்க அப்படின்னு சாதாரண விஷயம் முடியாது. ஸோ தயவு செஞ்சு இதை நீங்கள் கடைப்பிடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டு